டெல்லி உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்து வரவேற்கு தகுந்த தீர்ப்பு வந்து அளித்திருப்பது தொண்டர்களுடைய ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பாகத்தான் நிச்சயமாக இதை வந்து நாம் கருத முடியும். ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழுவில் வந்து முழுமையான அளவுக்கு வந்து எல்லோருமே வந்து ஒற்றுமையாக உள்ளோம். தலைமை கழகம் முதல் கிளைக்கழகம் வரை, அதே போன்று அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பொறுப்பில் உள்ளவர்கள், தலைமை நிர்வாகிகள் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து கழகத்தை வந்து வழி நடத்தணும். அதே போன்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் 100 ஆண்டு காலம் கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு ஒவ்வொரு உடலுமிக்க தொண்டனும் கட்சியை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த மாபெரும் இயக்கம் எந்த நிலையிலும் வந்து உடையக்கூடாது, சிதறக்கூடாது, சிந்தாமல் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று அம்மா அமைத்த அரசு எந்த விதத்திலும் இது முழுமை அளவுக்கு வந்து மக்களுக்கு எதிர்பார்க்கின்ற அந்த நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து திறமையாக இன்றைக்கு வந்து நாம் வந்து இன்றைக்கு அரசையும் அதே போன்று கட்சி இன்றைக்கு வழி நடத்துகிற நிலையில் குறுக்கு வழியில் வந்து எப்படியாவது வந்து அரசை கவிழ்த்து விட வேண்டும், புரட்சித்தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை வந்து அழித்து விட வேண்டும் என்று நினைத்து இந்த இயக்கத்தினால் மாபெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தினால் அதே போன்று அம்மா அரசினால் உண்டு கொளுத்தவர்கள் அந்த உண்டு கொளுத்த நண்டு வலையில் தங்காமல் வெளியில் வந்து இன்றைக்கு அந்த நண்டுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு உயர்நீதிமன்றம் வந்து சரியான ஒரு சமட்டடியாக இன்றைக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்திருக்கின்றது. இனியாவது அவர்கள் திருந்தி அவர்கள் வேலையை அவர் செய்யட்டும். எனவே அதை விட்டுவிட்டு ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து முடக்க வேண்டும் என்று சொல்லி இது போன்ற எல்லா வழிகளிலும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க வேண்டும், கட்சியை வந்து முடக்க வேண்டும். அதே போன்று அரசை வந்து எந்த வகையிலாவது வந்து கலைத்து விட வேண்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. அதற்கு நிச்சயமாக வந்து முழுமையான அளவுக்கு வந்து எல்லா ஆதாரங்களும் வலுவான வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டதன் காரணமாக நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. எனவே நிச்சயமாக வந்து இது தர்மத்தின் வாழ்வதன் சூதுக்கவும் தர்மம் வெல்லும் என்ற அடிப்படையில் எங்கு சென்றாலும் தர்மம் எங்கள் பக்கம் இருக்கின்றது, நாங்கள் தான் வெல்லுவோம். இல்லை, இதை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. எனவே இதில் எந்த விதமான ஒரு ஐயமும் தேவையில்லை. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.